வணக்கம் நண்பர்களே, எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய காணொளியில் தமிழ்நாட்டின் மேற்கு மலைத்தொடரை ஒட்டியிருந்த ஒரு தனிமையான கிராமம் கரியமங்கலம். அந்த ஊருக்கு பேருந்து வசதி இல்லை. மழைக்காலத்தில் சாலையே காணாமல் போய்விடும். அந்த ஊரில் இரவு 8 மணிக்கு பிறகு வெளியே நடக்கவே மக்கள் பயப்படுவார்கள். அந்த ஊரில்தான் வாழ்ந்து வந்தவர்கள் மரகதம் மற்றும் அவளுடைய கணவர் சேனாதிபதி. இருவருமே கூலி வேலை செய்து வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார்கள். சிறிய ஓலை குடிசை, முன்புறம் மண் திண்ணை, பின்புறம் மாட்டுத் தொழுவம். அதுவே அவர்களின் உலகம். திருமணமாகி 6 வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனால் குழந்தை இல்லை. குடும்பத்துக்கு வாரிசே இல்ல, இவளுக்கு குழந்தை பிறக்காது என்று ஊரிலிருந்தவர்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் மரகதத்தின் இதயத்தை குத்தியது. ஆனால் ஒரு நாள் அதிசயம் நடந்தது. மரகதம் கர்ப்பமானாள். அந்த நாளிலிருந்து அவள் வாழ்க்கையே மாறிவிட்டது. தன்னுடைய வயிற்றை தடவிக்கொண்டு, "நீ எனக்கு கடவுள் கொடுத்த உயிரு, நான் உன்னை உயிரோட பாதுகாப்பேன்" என்று தினமும் பேசிக் கொண்டிருப்பாள். சேனாதிபதியும் அவளை ராணி போல பார்த்து கொண்டான். வேலைக்கு தனியாக போய் உழைத்து மனைவிக்கு நல்ல உணவு வாங்கி கொடுத்து வயிற்றிலிருக்கும் குழந்தையை பற்றி கனவு காண ஆரம்பித்தான். ஆனால் அந்த கிராமத்தில் யாருக்கும் தெரியாமல் ஒரு பயங்கரம் அவர்களை நோக்கி மெதுவாக வந்து கொண்டிருந்தது. அந்த இரவு டிசம்பர் மாதம் குளிர்காற்று எலும்புக்குள் புகும் அளவுக்கு வீசியது. நள்ளிரவு 1 மணி இருக்கும். திடீரென்று மரகதம் விழித்துக் கொண்டாள். நிறைமாத கர்ப்பிணி என்பதால் அடிக்கடி வெளியே செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. அந்த காலத்தில் வீட்டு உள்ளே கழிவறை கிடையாது. வீட்டுக்கு பின்னால் மண் சுவரால் கட்டியிருந்த ஓர் இடம் மட்டுமே இருந்தது. கணவர் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்ததால் அவரை எழுப்பாமல் மெதுவாக வெளியே சென்றாள். திரும்பி வீட்டுக்குள் வரும்போது மழை வழுக்கி மண்ணில் விழுந்தாள். அடுத்த நொடி ஐயோ என்று வயிற்றை பிடித்துக்கொண்டு முகம் கீழாக தரையில் விழுந்தாள். வயிறு நேராக கல்லில் மோதியது. அவளுடைய அலறல் அந்த இரவையே கிழித்தது. சேனாதிபதி திடுக்கிட்டு எழுந்தான். வெளியே ஓடி வந்தபோது மரகதம் இரத்தத்தில் நனைந்து வலியால் துடித்துக் கொண்டிருந்தாள். அவளை பார்த்தவுடன் அவனுடைய இதயம் நின்று போனது. ஊரே திரண்டது. ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்க என்றார்கள். வண்டி ஏற்பாடு பண்ணுங்க என்று மக்கள் அலற ஆரம்பித்தார்கள். ஆனால் அந்த கிராமத்தில் ஒரே ஒரு சைக்கிள் கூட அரிது. அந்த ஊரில் ஆட்டோ இல்லை, ஜீப் இல்லை, பேருந்து வசதி இல்லை. அரசு மருத்துவமனை இருக்கிறது. ஆனால் அது 7 கிலோமீட்டர் தூரம். என்ன செய்வது என்று யாருக்கும் புரியவில்லை. அப்போது சேனாதிபதி ஒரு முடிவு எடுத்தான். பக்கத்து தோட்டத்தில் இருந்த மாட்டு வண்டியை கொண்டு வந்தான். வண்டியின் பின்னால் முழுக்க வைக்கோல் பரப்பப்பட்டது. மரகதத்தை மெதுவாக தூக்கி அதில் படுக்க வைத்தார்கள். அவளுடைய அக்கா மாதிரி பார்த்து வந்த மூதாட்டி வைத்தியக்காரியும் வண்டியில் ஏறினாள். மாட்டு வண்டி இரவின் நடுவே கடுமையாக குலுங்கிக் கொண்டு பயணமாயிற்று. 3 வழிச்சாலை. ஊரிலிருந்து 3 கிலோமீட்டர் தள்ளி ஒரு பழைய சந்திப்பு சாலை இருந்தது. 3 கிராமங்களை இணைக்கும் இடம் அது. அந்த இடத்தை பற்றி ஊரில் ஏற்கனவே கதைகள் இருந்தன. அங்க நள்ளிரவு நேரத்துல யாரும் நிற்கக்கூடாது என்று பெரியவர்கள் எச்சரிப்பார்கள். ஆனால் அந்த இரவு மாட்டு வண்டி அந்த இடத்தை அடைந்தபோது இதுவரை அலறிக்கொண்டிருந்த மரகதம் திடீரென்று அமைதியாகிவிட்டாள். ஒரு சத்தம் கூட இல்லை. வண்டியில் இருந்த மூதாட்டி அவளுடைய முகத்தை பார்த்ததும் பயத்தில் நடுங்கினாள். திடீரென, "வண்டியை நிறுத்து" என்றாள் மூதாட்டி. சேனாதிபதியின் இதயம் உடைந்தது. அவன் பின்னால் ஓடி வந்து பார்த்தான். மரகதம் கண்களை திறந்தபடியே உயிரில்லாமல் கிடந்தாள்.
அதைவிட பெரிய அதிர்ச்சி, அதே நேரத்தில் அவளுடைய கருப்பை உடைந்து குழந்தை வெளியே வர ஆரம்பித்தது. மூதாட்டி அதிர்ச்சியிலும் பதற்றத்திலும் குழந்தையை வெளியே எடுத்தாள். ஆனால் குழந்தை அசையவே இல்லை, அழுகையே இல்லை. இது கூடவே போயிடுச்சு என்று மூதாட்டி அழ ஆரம்பித்தாள். சேனாதிபதி வெறித்தனமாக கத்தினான், அந்த குழந்தையாலதான் என் மனைவி உயிர் போச்சு. அது உயிரோட இருந்தா என்ன பயன்? அவன் குழந்தையை பார்க்க கூட விரும்பவில்லை என்றான். ஆனால் சில நிமிடங்களுக்கு பிறகு மூதாட்டி குழந்தையை தலைகீழாக பிடித்து முதுகில் மெதுவாக தட்டினாள். அடுத்த நொடி வீல் என்று குழந்தை கதறி அழ ஆரம்பித்தது. அந்த இருளில் அந்த குழந்தையின் அழுகை பேய்க்குரல் மாதிரி ஒலித்தது. அதன்பின் மரகதத்தின் உடலை ஊருக்கு திரும்ப கொண்டு வந்தார்கள். ஆனால் வறுமையின் காரணமாக அவளுக்கான இறுதி சடங்குகள் முறையாக செய்யப்படவில்லை. ஒரு குழி தோண்டி அவசரமாக புதைத்து விட்டார்கள். அந்த இரவே சேனாதிபதி குழந்தையை கூட பார்க்காமல் ஊரை விட்டு வெளியேறிவிட்டான். அது என் வாழ்க்கையை சாபமாக்கிய குழந்தை என்று சொல்லிவிட்டு குழந்தையை அவனுடைய அக்கா பொன்னம்மாள் தான் வளர்க்க ஆரம்பித்தாள். பிறகு தொடங்கியது அங்கே அமானுஷ்யம். மரகதம் இறந்த இடத்தில் நள்ளிரவு நேரத்தில் சிவப்பு சேலை அணிந்த கர்ப்பிணி பெண் நின்று கொண்டிருப்பதாக மக்கள் பேச ஆரம்பித்தார்கள். அவள் தலையை குனிந்து நின்றிருப்பாள். யாராவது அருகே சென்றால் மெதுவாக பின்னால் வந்து, என் குழந்தை எங்க? என் குழந்தையை பார்த்தீங்களா என்று அழுது கொண்டே கேட்பாளாம். முதலில் மக்கள் நம்பவில்லை. ஆனால் அந்த உருவத்தை பார்த்தவர்கள் அடுத்த நாள் காய்ச்சலுடன் விழித்தார்கள். சிலர் பயத்தில் பேச முடியாமல் போனார்கள். ஊரே நடுங்க ஆரம்பித்தது. ஒரு நாள் பொன்னம்மாளின் கணவர் வெளியூரிலிருந்து இரவில் நடந்து வந்து கொண்டிருந்தார். அந்த 3 வழிச்சாலையை கடக்கும் போது தெருவிளக்கின் கீழ் அவர் சாதாரணமாக நினைத்து தலையை குனிந்து நடந்தார். ஆனால் சில நொடிகளில் அவருக்கு பின்னால் யாரோ நடந்து வருவது தெளிவாக கேட்க ஆரம்பித்தது. காலில் கொலுசு சத்தம், மண் சலசலப்பு ஆகியவை கேட்டும் அவர் திரும்பி பார்க்கவில்லை. அப்போது அவருடைய காதருகே அண்ணா என்று குரல் கேட்டது. அது மரகதத்தின் குரல். அவருடைய உடம்பு முழுக்க சிலிர்த்தது. அடுத்த நொடி அந்த உருவம் அவரை முந்தி வந்து நின்றது. கண்களில் ரத்தம் கலந்த கண்ணீர், வயிற்றிலிருந்து இரத்தக்கரை, காற்றில் அசையும் சேலை ஆகியவற்றுடன் வந்து, என் குழந்தை எங்கண்ணா என்று அலறியபடி கேட்டாள். அவர் பயத்தில் ஓடினார். அந்த ஆவி ஊரின் எல்லை வரை துரத்தி வந்ததாம். ஆனால் அதிசயம் என்ன தெரியுமா? ஊரின் எல்லையில் இருந்த கருப்பசாமி கோவிலை தாண்டி அந்த ஆவி உள்ளே வரவில்லை. கோவில் முன்பே நின்று அழுது கொண்டிருந்ததாம். சில மாதங்களுக்கு பிறகு அந்த குழந்தைக்கு கடுமையான காமாலை வந்தது. உடம்பு மஞ்சளாகி, வாய் நுரை தள்ளி, மூச்சு விட முடியாமல் துடித்தது. இன்னும் 2 நாள்தான் உயிரோடு இருப்பாள் என்று கூறி டாக்டர்கள் கைவிட்டார்கள். அன்றிரவு பொன்னம்மாள் தனியாக குழந்தையுடன் அழுது கொண்டிருந்தாள். நீ உண்மையிலேயே ஆவியா இருந்தா உன் குழந்தைய காப்பாத்து என்று கதறினாள். அதற்கு பிறகு வீட்டு கதவு தானாக தட்டியது. வெளியே பார்த்தாள். அங்கே நின்றிருந்தது அதே மூதாட்டி வைத்தியக்காரி. ஆனால் அவள் சொன்ன வார்த்தை பொன்னம்மாளின் இரத்தத்தையே உறைய வைத்தது. நீதானே வந்து என்ன கூப்பிட்ட என்று அந்த மூதாட்டி கூற பொன்னம்மாள் அதிர்ச்சியில் நின்றாள். ஏனெனில் அவள் வீட்டை விட்டு வெளியே போகவேவில்லை. அப்படி இருக்கையில் நாம் எப்போது கூப்பிட்டோம் என்று யோசித்தாள். அப்போதுதான் உண்மை புரிந்தது. மரகதத்தின் ஆவி பொன்னம்மாளின் உருவத்தில் சென்று மூதாட்டியை அழைத்து வந்திருந்தது என்று புரிந்தது. அந்த இரவு முழுவதும் மூதாட்டி குழந்தைக்கு வைத்தியம் பார்த்தாள்.
காலை எழுந்தபோது சாகப் போகிறது என்று நினைத்த குழந்தை சிரித்துக் கொண்டிருந்தது. அதற்கு பிறகு சில நாட்களில் சேனாதிபதி திரும்பி வந்தான். அவன் கண்ணீருடன் குழந்தையை தூக்கிக் கொண்டான். ஏனெனில் அவனுக்கும் மரகதத்தின் ஆவி கனவில் வந்து கூறியது, நான் சாகல, நம்ம குழந்தையுடன் தான் உயிரோட இருக்கேன், அவளை காப்பாத்து என்று சொல்லியிருந்தது. அந்த நாளிலிருந்து சேனாதிபதி தன்னுடைய மகளை உயிரைப் போல வளர்த்தான். மரகதத்தின் நினைவாக அந்த குழந்தைக்கும் மரகதம் என்ற பெயரை வைத்தான். இப்போதும் அந்த கிராமத்தில் 3 வழிச்சாலை அருகே நள்ளிரவு நேரத்தில் குழந்தை அழும் சத்தம் கேட்குமாம். ஆனால் யாருக்கும் தீங்கு செய்யாமல் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை தேடி அலையும். அந்த ஆன்மாவை பற்றி இன்றும் அந்த ஊர் பேசிக்கொண்டே இருக்கிறது. இந்த கதையை பற்றி உங்கள் கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு திகில் கதையுடன் சந்திப்போம். நன்றி.